லக்ஷ்மணன், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அமமுகவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும், அதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய அமமுகவிற்கு பார்த்தோம் என்றால் 11 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலுமே கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தலுக்கான பணிகள் தான் தீவிரமான முறையில் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அதிமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், அதாவது பாமக, பாஜக மற்றும் அமமுக மேலும் உள்ளிட்ட சில கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் குறித்து பல்வேறு கட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் வழங்கப்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த கட்சி நிர்வாகிகள் பார்த்தோம் என்றால் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் பாஜக இன்னும் வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்படவில்லை. பாமக சார்பாக முதல் 3 பேர் மட்டுமே முதற்கட்டமாக அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பாக பார்த்தோம் என்றால் 2 கட்டங்களாக, அதாவது முதல் கட்டமாக 23 வேட்பாளர்களும், 2ஆம் கட்டமாக மொத்தம் 27 வேட்பாளர்கள் என தொடர்ந்து 150 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அதிமுக சார்பாக 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் அதிமுக கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இந்த 11 தொகுதிகளானது வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வேட்பாளர் பட்டியல் பொறுத்தவரை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் தான் அமமுக டிடிவி தினகரன் இந்த பெயர்களை வேட்பாளர் பெயர்களை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன் என்ற வேட்பாளரானது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார் எனவும், திருப்பத்தூர் தொகுதியில் ஞானசேகரன் என்ற வேட்பாளர் நிறுத்தப்படுவதாகவும், பூவிருந்தமல்லியில் ஏழுமலை என்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், நாங்குநேர் தொகுதியில் இசக்கிமுத்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், ஒட்டப்பிராடம் பார்த்தோம்னால் சுந்தரராஜன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், பெரியகுளம் தொகுதியில் சதர் காமு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், மடத்தக்குளம் தொகுதியில் சண்முகவேலு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், திருவையார் தொகுதியில் வேலு கார்த்திகேயன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், காரைக்குடி தொகுதியில் சேர்போகி பாண்டி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், திருச்சி மேற்கு பகுதியில் பார்த்தோம் என்றால் தொட்டியம் ராஜன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், மன்னார்குடி தொகுதியில் எஸ் காமராஜர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் மற்றும் தொகுதிகளை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது அறிவித்திருக்கிறார்.